எல்லாத்துக்கும் மேல இப்ப சொன்னீங்களே உதவாக்கிற வக்கீல்னு, இந்த உதவாக்கிற வக்கீலுக்கு இவ்வளவு சாட்சியங்களோட லட்டு மாதிரி ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு. கூண்டுல நிக்க வச்சு உங்க பையனை கிழிச்சிருவேன். சமுதாயத்துல உங்களுக்கு இருக்கிற மதிப்பை அழிச்சிடுவேன். ஷெரீஃபா இருக்கீங்க இல்ல? குட் குட். இந்த நல்ல நேரத்துல மங்களகரமா உங்க பேர் மஞ்சள் பத்திரிகையில வரணுமா இல்ல இந்த அசிங்கம் மஞ்ச பத்திரிகையில வரணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. நாளைக்கு பொழுது விடியும் போது இந்த பிரச்சனைக்கு நீங்க சொல்ல போற முடிவு பாவம் அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கைக்கு விடிவு காலம் அமையட்டும். வரேன். நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. அவன் கல்யாணத்தை ஊரையே கூட்டி வச்சு அமர்க்களமா நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். அவன் ஒரு அநாத கழுதையை தொட்டு சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். வேற வழியே இல்லாம இந்த கட்டாய கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ராஜேஸ்வரி, அந்த அவுட் ஹவுஸ் காரனை கூப்பிட்டு அவன் இஷ்டப்படியே இந்த கல்யாணத்தை நடத்த சொல்லு. என்ன சொல்றேங்க. கொஞ்சம் நல்லமா, இந்த வண்டி என் பங்களாவுக்கு போகுது, அது ஹாஸ்டலுக்கு போகுது. அதுல போய் இருக்க போ. அண்ணே, வயசுல மட்டும் நான் உனக்கு அண்ணன் இல்லடா. அறிவு, அனுபவம், அந்தஸ்து எல்லாத்திலையுமே உனக்கு அண்ணன்டா. கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னியே, இப்ப எந்த கோர்ட்டுக்கு போறேன்னு நான் பார்க்க வேணா? என் வியாபாரத்துல நான் பார்க்காத சட்டத்தையா நயா பைசா வைக்கல நீ பாத்துற போற. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் கேட்டு சொல்ல சொன்னேன். என் வீட்டு நாய் நீ எனக்கு எதிராக பிரச்சனை. இப்போ அவ கழுத்துல ஒரு கயத்தை கட்ட சொல்லி கணக்கையே செட்டில் பண்ணிட்டேன்டா. இப்ப என்ன பண்ண போற? இந்தாமா, இந்த சமுதாயத்துல ஒரு வயசு பொண்ணு அனாதையா வாழ்றது கஷ்டம். ஒரு அனாதை வாழா வெட்டியா வாழறது அதை விட கஷ்டம். தண்டனையை மட்டும்தான் நான் கொடுத்திருக்கிறேன். அது எத்தனை நாளைக்குன்னு தீர்மானிக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. உனக்கு விடுதலை வேணும்னு நினைச்சா அர்த்தராத்திரில கூட நீ என் வீட்டு கதவை தட்டலாம். அப்போ உனக்காக ஒரு பெருந்தொகை காத்துக்கிட்டு இருக்கும். கோபால், வண்டி ஏறா. அண்ணே வேண்டாம் அண்ணே, ஒரு பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்குறது மகா பாவண்ண. அச்சதை போடுறதுக்காக ஒசந்த உங்க கைய தயவு செஞ்சு அவளை விரட்டி அடிக்க பயன்படுத்தாதீங்க. தப்புண்ணே. அண்ணே அண்ணே, நீங்களும் ஒரு பெண் ஜென்மம். உங்களுக்கு மக இல்லாத குறைய தீக்க அந்த மகாலட்சுமியே மருமகளா வந்திருக்கா அண்ணே. நீங்களாவது சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க அண்ணே. டேய் கண்ணா, கண்ணா, உங்க அப்பாவுக்கு பணம் கண்ணை மறைக்குது, உங்க அம்மாவுக்கு பயம் நெஞ்ச கவுது. ஆனா நீ ஆம்பளை சிங்கம்டா, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம்டா. டேய் பாவண்டா, நீ தொட்டு தாலி கட்டின பொண்ணுடா. அவளை நிர்கதியை விட்டுட்டு போயிடாதடா. டேய் அவளை அழைச்சிட்டு போடா ராஜா, கையெடுத்து கும்பிடுறேன்டா. டேய்
கல்யாண சவாரி சார், பார்த்து போட்டு கொடுங்க சார். தனலட்சுமி ஒரு 50 ரூபாயை கொடுமா. சந்தோஷமாப்பா? தேங்க்ஸ் சார். கல்யாணமான அந்த மவராசி நல்லா இருக்கணும் சார். அதை இன்னொரு தடவை கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா. கல்யாணமான அந்த மவராசி நல்லா இருக்கும் சார். அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வா. ராஜாத்தி, நீ இந்த வீட்டுக்குள்ள காலை வச்ச வேலை முதல்ல உழைச்சு சம்பாதிக்கிற வர்க்கம் உன்னை வாயார வாழ்த்துதம்மா. அடுத்தவன் உழைப்புல உட்கார்ந்து சாப்பிடுற வர்க்கம் உன்னை எப்படி கெடுத்துரும் நான் பாத்திர மாட்டேன். ஆட்டோக்கண்ணா, உன் பேர் என்னப்பா? சங்கர். சங்கரா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ ஜாக்கிரதையா வாமா. ஆரத்தி எடு. வயலின கொழக்கட்டையா 8 கட்டையில கண்ணீர்னு பாடு. மணமகளே மருமகளே வா வா, ஆஹா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. அப்புறம் அப்புறமா விழுப்புரம் மாமனாரின் மமதை போக்க பாவா, மக்கு புருஷனுக்கு புத்தி சொல்ல பாவா. அவ்வளவுதான் அவரு கச்சேரியா பண்ணிட்டு இருக்கேன். தைரியமா உள்ள வாமா. அண்ணி, அண்ணன் வீட்டுல இல்லையே. இல்ல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தைச்சுக்கிட்டு இருக்கேன். என் இதயம் நார் நாரா கிழிஞ்சிருக்கு. அதையும் நீங்க தான் நீ தைக்கணும். என்னப்பா சொல்ற? டா, ஒண்ணு அழு இல்லன்னா சொல்லு. இன்னும் சொல்லவே இல்லையா? ஆஹா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்ன தப்பு பண்ணின? 3வது வீட்டு பொண்ணு மூக்கமாகிட்ட என் மனசை திறந்துட்டேன். நிஜமாவா? இதுல இல்லாம போய் சொல்லுவாங்க. அண்ணி, அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல, அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி முந்தானத்து காலையில வாக்கு கொடுத்துட்டேன். இங்க பாருப்பா, அத மட்டும் நீ மறந்துடு. ஏன்னா அந்த குடும்பத்துக்கும் உங்க அண்ணனுக்கும் ஏற்கனவே வெட்டுப்பழி குத்துப்பழி நடந்திருக்கு. அதனால உன் எண்ணம் நிச்சயமா நடக்கவே நடக்காது. முடியாது அண்ணி, முடியாது. நாங்க ஏற்கனவே எடுத்த முடிவை மாத்திக்க முடியாது. அண்ணி, நீங்க எனக்கு அம்மா மாதிரி, இளம் காதலர்களுக்கு கலங்கரை விளக்கம் மாதிரி. உங்ககிட்ட லைட் ஒண்ணுதான் இல்லையே தவிர, நீங்க தான் அண்ணி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சரி சரி, கல்யாணம் பண்ற முடிவுக்கு நீயே வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? ஆமா, கல்யாணத்தை எங்க வச்சிருக்க? இடிச்சவாய் போய் பூசாரியா இருக்கிற கோயில்ல தான். பக்கத்து கிராமத்துல முப்புடாரியம்மன் கோயில்ல வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில கல்யாணத்தை செட் பண்ணிருக்கேன். நீங்க தான் அண்ணி ஊர்ல யாருக்குமே தெரியாம என் மூக்கமாவை தள்ளிட்டு வந்துடணும். தள்ளிட்டு வந்துடுறதா? கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் தள்ளிட்டு வந்துருங்க. அண்ணனுக்கு துரோகம் பண்றமோன்னு நினைக்கிறப்பதான் என் மனசு சங்கடப்படுது. இந்த விஷயம் மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது என்ன கழுத்தை நெரிச்சா கொன்னுடுவாரு. விட்டுருவனா? அவரை விடுங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இல்லாமையா கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன்? அப்பாட, எங்க நான் காதலிச்சது வேஸ்ட் ஆயிருமோ நினைச்சு பயந்துட்டேன். அட பாவி, நீ எல்லாம் கூட பிறந்த தம்பியா? ஆமா, தாலிக்கு சொல்லியாச்சா? சொல்லாம இருப்பனா? அத 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துருவோம். அப்ப அவ கழுத்துல கிடக்குற என் தாலியை என்ன பண்ண போறா? 3 பவுனாச்சே. உங்களுக்கு சேலை எடுக்கலையேன்னு தான் வருத்தமா இருக்கு. எனக்கு எதுக்கு சேலை? கட்டின புடவையோட நான் வந்துடுறேன். அது நான் வாங்கி கொடுத்த சேலையாச்சே, எப்படி போவா? அது சரி, நான் கட்டின தாலியோடய போகும்போது நான் வாங்கி கொடுத்த சேலையோட போக கூடாதா? இருங்க. கரெக்ட். கவனத்துல வச்சுக்கோங்க. வர ஞாயிற்றுக்கிழமை காலையில முகூர்த்தம். சனிக்கிழமை ராத்திரி அண்ணன் சாராய கடையில இருந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியாம ஊரை விட்டே போயிடுறோம். சீக்கிரம் வந்துருங்க, நான் ரெடியா இருப்பேன். ஐயோ, உங்களதெல்லாம் உங்க தம்பிக்கு கரெக்டா இருக்குன்னு ஆரம்பத்துல சொன்னா, அப்ப அர்த்தம் எனக்கு புரியல. இப்ப புரிஞ்சு போச்சு. என் சம்சாரம் என் தம்பிக்கு கரெக்டா இருந்திருக்கா. போறேன். இப்ப இதுக்குள்ள போக கூடாது. இப்பவே 31 போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல உள்ள சாராய கடைக்கு போய் 300 அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள நுழைகிறேன். வர்றேன். ஐயோ, முதலாளி, பார்ட்னர் வீராசாமி வீட்டுல ஒரு பார்சல் இருக்கு. வண்டி எடுத்து போய் கொண்டு வா. முதலாளி. என்னடா வழக்கம் போல இன்கிரிமெண்டா? பெரிய முதலாளி நியாயமா நடந்துக்கணும். சின்ன முதலாளி சம்சாரத்தை நினைச்சா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. தப்பு செஞ்சது நம்ம வீட்டு புள்ள, தண்டனை அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாமா? இது நியாயமா? ஏய், உனக்கு சம்பளம் கொடுக்கறது டிரைவர் வேலைக்கு, அட்வைசர் வேலைக்கு இல்ல. அதிக பிரசங்கத்தனமா பேசாம வேலையை கவனி.
கசாப்பு கடைக்காரன்ட்ட போய் அகிம்சை பத்தி பேசுறேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நல்ல வேளை இன்னைக்கு செருப்பு போட்டு வரல, நாளைக்கு அடிச்சுக்கலாம் முதலாளி.